ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பதிவுங்க. எல்லா மகளிருமே எல்லா லேடிஸும் கவனிச்சுக்கோங்க. அதாவது ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு கூட வச்சுக்கோங்க. நேற்று வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹோமியோபதி போயிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது பாலத்தில் வரும்போது எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் ஒரு சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, சேலை முந்தியே சொருகவே இல்லைங்க. சொருகாமல் அப்படியே விட்டாங்க. நம்ம வண்டியில் உட்காந்துருக்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டு கால் வச்சுருக்க ஸ்டாண்டுக்கு கீழே வரையும் அவங்க காலை தாண்டி கீழே தொங்குது அந்த சேலை. எனக்கு பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. உடனே மாமா அங்கே வாருங்களேன், சேலை வந்து வீலில் சிக்கிற மாதிரி இருக்கா, அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. உடனே எங்கள் மாமா இரு பதறாத, வண்டி பக்கத்தில் போகிறேன், அப்படியே அவங்ககிட்ட சொல்லிடு நீ அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு வண்டிக்கிட்ட போய் அப்படியே ஸ்லோ பண்ணோன்னே ஏக்கா சேலையை வேகமாக எடுத்து சொல்லுங்க, வண்டியில் சிக்கிரும் போல் அப்படின்னு பதட்டத்தில் நான் சொல்லிவிட்டு உடனே அவங்களும் வேகமாக எடுத்து சரி பண்ணிட்டாங்க. சகோதரிகளை உங்களுக்குலாம் ஒரு வேண்டுகோள், வண்டியில் போகும்போது சுடிதார் சாலாக இருக்கட்டும், சேலை முந்தியாக இருக்கட்டும், கொஞ்சம் சொருகிக்கங்க. ஏன் அப்படின்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நான் வந்து சேலை முந்திய கீழே விடலை, எப்பயுமே சுட்டி இடுப்பில் சொருகிக்கிடுவேன். இப்போ நம்ம முன்னாடி இப்படி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, முன்னாடி வச்சுருக்கிற அந்த சேலை என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை வீலில் சிக்கிடுச்சு எனக்கு. முன்னாடி நம்ம இப்படி உட்காந்துருக்க இடத்துல எப்படி சேலை வீலுக்குள்ளே போச்சுன்னு தெரியல, பார்த்தா சிக்கிடுச்சு பார்த்துக்கங்க. அந்த இடம் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த நடு முந்தி இப்படி இடுப்பில் சொருவும் பார்த்தீங்களா, அந்த சேலை அப்படியே விக்குன்னு இழுக்குது. என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிட்டேன். சேலையை பிடிச்சிட்டு வர வேகமாக எங்கள் மாமாவை 2 அடி டம்முன்னு போட்டு வண்டின்னு பாரு ஏய் என்னாச்சு சேலை சிக்கிடுச்சு அப்படின்னு. அந்த பதட்டத்தில் அதை சொல்லக்கூட வரல பார்த்துக்கோங்க. வேகமாக அடிச்சுட்டு அப்புறம் எங்கள் மாமா நின்றார். பார்த்தாங்கன்னா கூட நல்ல வேலைக்கு யாருமே இல்லை. நம்ம இப்போ மேலே போடுற சேலைன்னு வச்சுக்கோங்களேன், முந்தின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிரமம். நல்ல வேலைக்கு நான் வந்து இடுப்பில் சொருகிற இந்த மடிப்பு வச்சு சொருவும் பார்த்திங்களா, அது போய் சிக்கிடுச்சு. அப்படியே என்ன பண்ணினேன், அதை அப்படியே பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா அது அந்த வீல் எங்கிட்டு சுற்றுறதுன்னு தெரியல மாமாவுக்கு. பார்த்திங்கன்னா அப்புறம் எய்த்தாப்பில் ஒரு வண்டி வெள்ளை கார் ஒன்று வந்துச்சு. அவங்க வந்தவங்க தான் அந்த ஓரமேனி அப்படியே அந்த சேலையை பிடிச்சி லைட்டாக கொஞ்சம் இடவெளி இருந்துச்சா கொஞ்சம் விலையை நின்றுக்கிட்டு பார்த்தா அவங்க அப்படியே மெதுவாக எடுத்தாங்க பார்த்துக்கோங்க. அதனால் அந்த பதட்டத்தான் நேற்று எனக்கு பதறி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கொஞ்சம் உஷாராக வண்டியில் போங்கப்பா. பாய்.